அழிஞ்சிட்டோன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்க எதிரிக்கும் நடுவுல வாள் மட்டும் தான் இருக்கணும். இளவரசே குரூர், கத்துக்கிட்டதை பரிசோதிக்கிற நேரம் வந்துருச்சு. போங்க, போய் க்ரூர் சிங்க தாக்குங்க. அட, எல்லா சிட்டுக்குள்ள என்ன தேடி வருது. ஆனா நான் இங்க ஒருத்தன் தானே இருக்கேன். எத்தனை பேர் சமாளிப்பேன்? அட, வாழப்புடி, பயிற்சியை தொடங்க. இவ்ளோ பெரிய சூரிய நகரத்துல நீ ஒருத்தன் தான் கத்து தருவா? நீ கத்து தர வேணாம். ஏதாவது செய்யணும்னா முதல்ல முயற்சி பண்ணணும். வாழப்புடி, அப்புறம் பயிற்சியை தொடங்க. நான் தான் சொன்னல, உன்கிட்ட கத்துக்க மாட்டேன். என்கிட்ட தான் கத்துக்கணும். உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் தான் பண்ணுவேன். நான் எதை செய்ய வந்திருக்கேனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன். ஒருவேளை செய்ய முடியலன்னா நீ என்ன பண்ண வந்திருக்க, என்ன பண்ணிட்டு போறேன்னு தெரியாது. உண்மையான வீரன் யாருன்னு தெரியுமா? வாளுக்கும் வீரத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவன் தான். சந்திரகாந்தா, இந்த பையன்தான் உன்னை உன் விதியை நோக்கி கூட்டிட்டு போறான். சந்திரகாந்தா, நீயும் ஒரு மந்திரவாதியோட பொண்ணுதான். உன்கிட்டயும் மந்திர சக்திகள் இருக்கு. யுத்தமும் மாய வித்தையும் உன்னால செய்ய முடியும். அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வாள் சண்டையோட முதல் பாடம், முதல் அடி. போ, முன்னேறி போ. வளையல் போட்டுக்கிற கையால வாள் வீசுறது கஷ்டம்தான்.
வளையல் போடுற கைகளால இந்த வாளை மட்டும் இல்ல உலகத்தையே வளைக்க முடியும். மீனவர்கள் வலை வீசும்போது அந்த சமுத்திரமே இந்த வலைக்குள்ள அடங்கிடும். உண்மையை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்ல. நீதியை காக்கிறத விட பெரிய யுத்தம் வேற எதுவும் இல்ல. இன்னொரு தடவை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஏதோ மந்திரவாதி மாதிரி சண்டை போடுற. நீ ஒன்னும் மந்திரவாதி இல்லையே. இல்ல என் கூடவே இருக்கிறதுக்காக கத்துக்க வந்த மாதிரி நடிக்கிறியா? நீ கத்து தரவ மாதிரி நடிக்கிறியோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, உன்னோட உண்மையான நோக்கம் எனக்கு வால் சண்டை கத்து கொடுக்கறது இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, வால் சண்டை கத்து கொடுக்கறதா சொல்லி என் கூடவே இருக்கிறதா இருக்குமோ? வீர், நீ இப்பவும் எதுவும் பதில் சொல்லலன்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஐராவதி பழைய கதை. விஜயநகரத்தோட ராணி ஐராவதி திரும்ப வந்துட்டா. பழைய திட்டத்தோட திரும்ப வந்துட்டா. இனி சந்திரகாந்தாவோட வாழ்க்கையில விஷ்ணுவே சகலமும், விஷ்ணுவே சகலமும். இப்படி பண்ணிட்டியே வீர். ஒரு சாதாரண பொண்ணுக்காக அந்த வால் சின்னம் இருக்கிற பொண்ணை நீ எப்படி மறந்த? ஒரு சாதாரண பொண்ணுக்காக நான் சொன்ன வேலையே நீ மறந்துட்ட வீர். வீர், ஐராவதி, ஐராவதி, வீராவோட வீரத்தை மறந்துரு. உன்னோட அழிவு உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. உன்னை பழிவாங்க நேரம் போய்கிட்டே இருக்கு. ரத்னாவோட பொண்ணு உன்னை பழிவாங்க வந்துகிட்டு இருக்கா. நான் தோக்கல, நீ ஜெயிக்கல. நீ ஜெயிச்சா நான் தோத்துருவேன். மனசால தோத்துட்டேன், உடலால தோத்துட்டேன், மொத்தத்துல தோத்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அடம் பிடிக்காத. இப்படி வீணா அடம் பிடிச்சா எதுவும் நடக்காது. எதிரிய பலவீனமா நினைக்க கூடாது. கொஞ்சம் கண்ண சந்தாலும் எதிரி ஜெயிச்சிடுவான். என் மேல என்ன பிளாசியா பிடிக்க?